ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஜனாதிபதிக்கு கெடு விதித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது குறித்து துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் நேற்று முன்தினம் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதனை விமர்சித்து முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பதாவது: அரசியலமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டு 75 ஆண்டுகள் கடந்துவிட்டன. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை சிதைத்து பொது கருத்தாடலில் வலதுசாரி கருத்துக்களை திணிக்க முற்படும் தற்போதைய தீங்கானது கவர்னர்கள், துணை ஜனாதிபதி, ஜனாதிபதி உள்பட அரசியலமைப்பு பதவிகளை அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதிலிருந்து முளைத்த ஒன்றாகும். மக்களாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்தான் அரசை நடத்த வேண்டும். அலங்கார நியமன பதவிகளில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல. எந்த தனிநபரும் அது எத்தகைய உயர் பொறுப்பில் இருப்பவரானாலும் அவர் சட்டத்திற்கு கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும். இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சுட்டிக்காட்டியிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க அத்தீர்ப்பு தவறான வழிமுறைகளை சரி செய்யும் நகர்வாகும். எனவே இந்த வரவேற்க தகுந்த சீர்திருத்த நடவடிக்கை பல ஜனநாயக விரோத சக்திகளை நிலைகுலைய வைத்துள்ளதை புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போதைய தேவை என்பது இந்த சீர்திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்வதே என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.